டீம் வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அக்கௌண்ட்ட கிரியேட் பண்ணியாச்சு. 12 வாரத்த கிரியேட் பண்ணியாச்சு. இதில நம்ம அப்ளைனோட லிங்க்க எப்படி இணைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டெமோ வீடியோவா காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளைன் லிங்க் தேவை. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளைன் லிங்க்ன்னு வச்சுங்க. ஜஸ்ட் இத அழுத்தி பிடிச்சீங்கன்னா, கீழ காப்பின்னு வரும். காப்பி பண்ண லிங்க்க என்ன பண்ணணும்னா, நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நம்ம என்ன இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறோமோ, அது டாயும், மேட்ரிக்கும் நம்ம லோட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஜஸ்ட்டு டெமோக்காக ஒரு அக்கௌண்ட்ட கிரியேட் பண்ணி நான் மேட்ரிக் மட்டும் லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த டிஸ்கவர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிஸ்கவர கிளிக் பண்ணிங்கன்னா, மேலே சர்ச்சிங் ப்ளேஸ் இருக்குங்களா? இந்த சர்ச்சிங் ப்ளேஸை கிளிக் பண்ணிவிட்டு, இது மேலே ஐடி பிடிச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வருதுங்களா? இந்த பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலர் லிங்க் வருதுங்களா? அந்த ப்ளூ கலர் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இதையும் வந்து டிக் பண்ணிட்டு, சைன் அப் அப்படி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த டோக்கன் பாக்கெட் இதை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும். இப்போ நான் இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். அதனால் டேரெக்டாக ஒரு லாகின் வந்துடுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுங்க. ஓகேங்களா? கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்கும். அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே இந்த 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 கோடை கிளிக் பண்ணிவிட்டு, கோ ஹோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னொரு டைம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா, திரும்பி கனெக்ட் வேலெட்னு வருது பார்த்தீங்களா? அந்த 3 கோடை கிளிக் பண்ணி, சேம் அதை கொடுங்க. திரும்பி டோக்கன் பாக்கெட் கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பேமெண்ட் கேட்கும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் கொடுங்க. பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ லாகின் ஆகிடுச்சு. உங்கள் இது கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஹோம் டேரெக்டாக ஹோம் கூட கீழே கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன் வருதுங்களா? இதில் வந்து வியூ ஆல் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இல்லை டேரெக்டாக டக்டைல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வியூ ஆலை கிளிக் பண்ணுறேன். வியூ ஆலை கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் இப்போ என்ன ஐடி ஆக்டிவேஷன் பண்ண போகிறீங்க? யூனிட்வர்ஸில் ஃபஸ்ட் டயர் பண்ண போகிறீங்களா? இல்லைனா டெக்டைலில் ஃபஸ்ட் லெவல் பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் டெக்டைலில் வந்து நான் இங்கே கீழே ஷோன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு டயரை நான் ஆக்டிவேஷன் பண்ணால் இங்கே பாருங்கள் ஆக்டிவ்னு இருக்குங்களா? இதை ஜஸ்ட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த ஒரு டிக் கேட்குது பார்த்தீங்களா? இந்த டிக் கொடுத்து இந்த பேமெண்ட் இதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்ஃபார்ம் பேமெண்ட் கேட்கும். கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிரும். எனக்கு வந்து இப்போ இதில் டாய் இல்லாதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் இல்லைன்னு காமிக்குது. ஓகேங்களா? இதே மாதிரி தான். இப்போ நீங்கள் இதில் 1லேருந்து 3 லெவல் போடணுன்னாலும் இதில் இப்படி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இந்த மேலே இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே திரும்பி மெயின் பேஜுக்கு வந்துடும். யூனிட்வர்ஸில் வந்து நீங்கள் திரும்பி ஒரு லெவல் போடணுன்னா, இங்கே ஷோன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே சேம் அதே மாதிரி லோடிங் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள் கன்ஃபார்ம் பேமெண்ட் கேட்குதுங்களா? இந்த கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்டர் த டயர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே இந்த மாதிரி வந்து ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு காமிக்குதுங்களா? ஜஸ்ட்டு இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டாயை வச்சு பண்ணுறீங்களா, ஃபோர்ஸ் காயின் வச்சு பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் டாயை வச்சு பண்ணுறீங்கன்னா ஆல்ரெடி அதில் தான் இருக்கும். ஃபோர்ஸ் காயின் வச்சு பண்ணுறீங்கன்னா கீழே இதை கிளிக் பண்ணிவிட்டு 5 ஃபோர்ஸ் காயின் தேவைப்படும். 5.31. டாயை வச்சு பண்ணுறீங்கன்னா 50 டாய் தேவைப்படும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் காமிக்கும். அதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேமெண்ட் கேட்கும். அவ்வளோதான் டீம். நம்ம எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.